நடிகனா இருக்க களிமண் மாதிரி இருக்கும், கல் மாதிரி இருக்கக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது, களிமண் மாதிரி எந்த ஷேப்பு போனாலும் அவன் அந்த ஷேப் போயிடும். அதனால வில்லன் பண்ணுறது தப்பு. இந்த மாமனார்ட்ட கருத்துல போதெல்லாம் வந்து போனது ஞாபகம் இருக்கு. இந்த வீட்டுல அவர் பொண்ணு இருக்கு, போய் கேளியா அச்சு கிச்சு போயிடாரு, அதுதான் ஒன்னான்னு போடுது போய் அனுப்பிச்சுட்டோம். அவர் போய் கேட்டு அவர் எல்லாம் இப்பதான் மாடிய மார்க்கெட் நல்லா இருக்கு. ஆண்பாவம் படத்துல வந்து அந்த உங்களோட பாட்டியை வந்து சொல்வீங்க, உங்க பேசாம உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி வரும். சோ அந்த கிழவி மேல ஆசை இருக்கிற மாதிரியே வந்து இரட்டை கிழவின்னு சொல்ற அதுக்கு மேலயும் உங்களுக்கு ஆசை இருக்கா அப்படின்றது தெரியல. கோபாலா கோபாலாவா இருக்கட்டும், தாய் குலமே தாய் குலமே, கபடி கபடி, அப்புறம் படமே டபுள்ஸ்னு ஒரு படம் எடுத்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த இரண்டு அதுக்கு மேல என்ன விருப்பம்? முதல்ல சொன்ன நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் கன்னிமன் சொல்லிட்டாங்க நல்லா இருக்கு அப்படி வைக்கிறாங்க, தெரியாம விட்டு வைப்பானே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. அது நமக்கு இது நல்லா இருக்குன்றாங்க, கண்ணி பண்ணுவோம். ஒரு தப்பா வரலையே, நம்ம நல்லாதான் இருக்கு. என் படத்தை பார்த்து நான் பாண்டியராஜன் படம் பார்த்தா நான் திருத்தினேன், என் வாழ்க்கையே ஒரு பிரட்டி போட்டாரு, நான் நல்ல மனுஷனா இருக்கிறதுக்கு காரணம் இப்படி ஆயிட்டாரு, என் கேரக்டரை மாத்திட்டாரு அப்படிலாம் யாரும் சொன்னதே இல்லை. அப்படி நான் படம் எடுத்ததே கிடையாது. ஆனா பாண்டியராஜன் படம் பார்த்தா நான் கெட்டு போயிட்டேன், பாண்டியராஜன் படம் பார்த்தா நான் வீணா போயிட்டேன்னு யாரும் சொல்ல. அதான் என்னுடைய அதிகபட்ச ஆசை, லட்சியம் எல்லாம். சார் அதே மாதிரி வந்து உங்களுடைய படங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டபுள்ஸ் படம்னு எடுத்தாலே அது ஒரு மாதிரி ஒரு குதிர்கலமா இருக்கும். அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி அனுபவங்கள் யாராவது இருக்கா அந்த படம் எடுத்தது? எனக்கு உங்க படங்கள்ல இந்த படம் எல்லாம் வந்து எனக்கு ஏன்னு தெரியல, என் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். டபுள்ஸ் ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. சொல்ல ஒரு நல்ல கதை இது, ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அது அமையதுதான், ஒரு தனி மனுஷனுக்குள்ள இந்த மாதிரி எண்ணம் இருக்கணும், ஒரு மனைவிக்கு இந்த எண்ணம் இருக்கணும், ஒரு கணவனுக்கு இந்த எண்ணம் இருக்கணும், ஒரு தோழிக்கு இந்த எண்ணம் இருக்கணும். அந்தந்த அளவு அதனுடைய அதை புரிஞ்சுக்கணும், புரிய வைக்கணும். அந்த எண்ணம் ரொம்ப பிடிச்ச படம், அது பிடிச்ச கதை. பாண்டியராஜன் சாருடைய காமெடி அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு காமெடியா இருக்கும். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கவுண்டமணி சார்னா கூட வந்து செந்தில் சார் இருந்தாதான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காம்பினேஷன் அப்படின்னா, நாங்க ரசிச்சது வடிவேல் சாரோட உங்களோட காம்பினேஷன்ஸும் நாங்க ரசிச்சிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு இவர் தான் என்னோட பார்ட்னர் அப்படின்னு யாராவது இருக்கா? படம் பொறுத்துவதுதான், படத்துல அமையும் போது அந்த கேரக்டர் எப்படி பண்றாரு. எனக்கு நிஜ வாழ்க்கையிலையும் குடும்ப நண்பர் அன்னைக்கு இன்னைக்கு வேற மாதிரி பேசுறேன், என்னைக்கு ஒரே பாசமா இருக்கிறது செந்தில். ஆத்மாத்மா நண்பன். எனக்கு செந்தில் நான் பேச நினைப்பேன், போன் அடிக்கும், அப்படி பேசல. ஒரு ஆத்மாத்மா நண்பன் ரொம்ப பிடிச்சது. எப்படி சார் காமெடி அப்படின்றது வேற யார்கிட்ட வந்து அப்சர்வ் பண்ணி எடுக்கிறதா இல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்? உங்ககிட்ட பேசும்போது எனக்கு கிடைக்குது. இந்த இன்டர்வியூல நீங்க போன பிறகு ஆசை போட்டுனா இதுக்குள்ள என்ன கிடைக்கும்? இன்டர்வியூல நீங்க டபுள்ஸ் நல்ல கதை, ஆனா அப்படி இப்படி போய் இப்படி இப்படி வந்துட்டீங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்ல எடுக்கிறீங்க, முழுமையா சொல்ல வரல. ஓகே, இவங்களுக்கு பிடிக்குது, ஆனா தெளிவா சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்குது, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டேன். இது ஓடும், மைண்ட்ல ஓடும், அது எல்லாத்தையும் எல்லாம் தேடணும். பாண்டியராஜன் சாருக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேஸ் இருந்திருக்கா லைஃப்ல? எங்க யாருக்குமே தெரியாது இது, ஆனா என்னோட டிஃபிகல்ட் ஃபேஸா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஏதாவது நாட்கள் இருந்திருக்கா? அது என் பொட்டாட்டி தான் கேட்கணும். நான் கொஞ்சம் கோகாரம் தான். கோகாரம்னா நான் நினைக்கிறது அவன் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்,
ஏன்னா யார் சொன்னாலும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன். ம். இல்லை நான் சரி ம். தப்புண்டு அதை கவனிக்காம விட்டா ம். அது அப்பயே போயிடும். ம். ம். நான் நிறைய பேர்த்த கோவப்பட்ட ம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இருந்தது இல்லை. ம். அதுக்கப்புறம் அவளுக்கே ஆச்சரியம், இந்த ஆள் அப்படி பேசாது, ம். கோவம்லாம் நிறந்தது கிடையாது. ம். ம். சோ அதே மாதிரி அப்ப வந்து ஒரு பத்திரிக்கை வாங்குறாங்கனாலே அது முக்கியமா பெண்கள் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு கிசுன்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலமை வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. இப்பயுமே வந்து நாங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா ஏதாவது வருமா அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி என்னைக்காவது பாண்டியராஜன் சார் சிக்கியிருக்காரா? கிசுல மாட்டிருக்காரா? நானும் உங்களுக்கு வரதானே பார்க்காம இருப்பேன். பார்ப்பேன், படிப்பேன். என்னைக்காவது பாண்டியராஜன் சார் சிக்கியிருக்காரா? ஏதாவது வந்தா அப்படி நினைக்கிறீங்களா? ஒழுங்கா இருக்கும், நிம்மதி சாப்பிட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கவிஞர் வைரமுத்து ஒரு கவிதை இருப்பார், ம். தனி கவிதை. ம். அண்ணன் தம்பி பாசம் என்றால் ம். ஆஸ்தி இல்லை என்று பொருள். ம். அண்ணன் தம்பி 2 பேரும் பாசமா இருக்காங்கன்னா ம். சொத்து எதுவும் இல்லை. ம். அண்ணா தம்பி எல்லாம். ம். வாரம் ஒரு மணி கிச்சு வந்தால் ம். வலது விட்டோம் என்று பொருள். ம். 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 வருமான வரி சோதனை நடந்தால் ம். வாழ்ந்து விட்டோம் என்று பொருள். ம். 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 அதை ரசிப்பேன், ம். அதில் சிக்கிக்க மாட்டேன், ரசிப்பேன். ஓகே சார். நல்ல காமெடி டைரக்டர் ஆக்டர் அப்படின்னு இருக்கும் போது அஞ்சாதேன்னு ஒரு படம் வருது. பார்த்தா பாண்டியராஜன் சார் ரொம்ப வித்தியாசமா நடிச்சிருக்காரு அந்த படத்துல. அந்த படத்துடைய கதை உங்களுக்கு அப்ரோச் பண்ணும் போது எப்படி ஃபீல் ஆச்சு? இது எடுத்து நடந்தா மக்கள் ஏத்துப்பாங்களா? என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல அந்த படத்தை வந்து ஓகே பண்ணீங்க? அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ரீச் உங்களுக்கு வந்துச்சு வரலன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நடிகனா இருக்க களிமண் மாதிரி இருக்கணும், கல்லு மாதிரி இருக்கக்கூடாது, ஒன்றை உடஞ்சிடக்கூடாது. களிமண் மாதிரி எந்த ஷேப்புக்கு போனாலும் அவன் அந்த ஷேப் போயிடணும். அதனால வில்லன் பண்றது வில்லன் தப்பு இல்லை. நான் இதே தெரியல உட்காந்து மிஸ்கின் சார் காசு சொன்னாங்க, ஓகே எல்லாம் பண்றேன் சார். வில்லன்லாம் போன வாட்டெல்லாம் சொல்ல, ஆனா என்னை பார்த்தா சிரிச்சிருவாங்கல்ல. நீங்க பயங்கர வில்லன்லாம் பில்டப் பண்ணி கொடுத்தா என்னை பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னா ஓ இருப்பாது. அது சொன்னேன், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ உள்ள தாங்க சத்தம் போட்டு பேசித்தான். அவர் தண்ணி கேட்டது போய் உள்ள போனேன், பிரதீப் தான் என்னப்பா சத்தம் வில்லன் பண்ண சொல்றாரு. எனக்கு கொஞ்சம் அப்போ 60% தான் இருந்துச்சு, முழுமையா இல்லை. உள்ள ஒரு வில்லன் பண்ணுங்கப்பா, சும்மா கவலை பண்ணுங்க, அது இன்னும் கொஞ்சம் செஞ்சாச்சு. அப்புறம் வந்தால் பண்ணேன், பார்த்து பயந்து பண்ணேன். எல்லாமே பயந்து பண்ணுறது தான். அதில் நாளைக்கு ஷூட்டிங், இன்னைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி மிஸ்கின் சார் மீசி எடுத்துனாரு. ஸோ என்ன பார்த்து நம்மளை போய் மீசி எடுத்து சொல்கிறேன். நான் கிருஷ்ணரசன் மூலமாக மீசியோட நினச்சேன், நம்மளை போய் மீசி எடுத்து சொன்னேன். இல்லை சார் எவ்வளோ சொல்லி பார்த்தா. அப்புறம் சரி ஒரு கிரியேட்டர் யோசிக்கிறார், ஓகே பண்ணுறேன் மீசி எடுத்து. ஒய்ஃப்லாம் கூட நான் கைத்தவரி ஏற்றிங்கன்னா சரி மீசை எடுத்து. ஆனால் எனக்கு இதே மாதிரி மீசை வர்றதுக்கு 23 நாள் ஆகும். 2 நாள் எடுத்துட்டு விட்டாங்கன்னா மறுபடியும் உட்காந்துருக்கணும். அதில் 3 தடவை எடுத்தேன், 4ஆவது தடவை எடுக்கிட்டார் ஒரு எப்போ வேற படம் நடிக்கணும் அப்படின்னு ஒரு சீன் மீசையோட நடிச்சிருக்கேன். அப்படியா? படம் பாருங்க. ஓகே, பாக்குறேன், இதுக்காகவே பாக்குறேன் சார். அதே மாதிரி பாண்டியராஜன் சார் இப்ப இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இது எல்லாத்துலயும் ஆக்டிவா இருக்காரா? அதெல்லாம் இல்லை, நான் அதெல்லாம் பசங்க பார்த்து வேலை பண்ணுவேன். நான் எல்லாரும் கூட தொடர்பு வச்சு ஃபோன் காலில் இது பண்ணுவேன், அவாய்ட்லாம் பண்ண மாட்டேன். அவாய்ட் பண்ண அவங்க சொன்னாங்கன்னா அவாய்ட் பண்ணுவேன், அவங்க பேசுறது அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன். அதுக்கு இந்த ஓவரா இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் போயிட்டு அதெல்லாம் பண்ணுறது தெரியாது. என்னை விட பேரை கட்டிக்கிறேன் எல்லாம். அப்பெல்லாம் வந்து கடிதம்ன்றது ஒண்ணு வரும், அந்த மாதிரி ஸ்பெஷலான கடிதம் பாண்டியராஜன் சாருக்கு வந்திருக்கா? நிறைய கடிதம் வந்திருக்கு. காதல் கடிதமா இல்ல பாராட்டு கடிதமா? பேரெல்லாம் இருக்கான்ற இப்ப போய் இப்ப சொன்னா பிரச்சனை இல்ல சார், நீங்க அப்ப சொன்னாதான் பிரச்சனை.
கணிதம்ன்றது ம். ஒரு அருமையான வளர்ச்சி அது. ம். இப்போ எந்த விஷயமும் சொன்ன உடனே போயிட்டா அது சரியில்லை. ம். ஒருத்தர் ஒரு பஸ் வருதுன்னா அது 18 ஏ வேணா பார்த்தோன்னே 18 ஏ தெரிஞ்சுதான் கிக் இல்லை. ம். 18 ஏமா தெரியுது ம். இல்லைப்பா பின்னாடி அது அப்படின்னு பார்த்து வந்தால் தான் கிக் இருக்கும். ம். ம். அப்புறம் லெட்டரு இப்போ அன்புள்ளன்னு எழுத தெரியல, ம். கையெழுத்து போட பேங்க்ல திருப்பி அமைச்சிடறான், ம். கையெழுத்து தெரியலன்றான். ம். அந்த எல்லாமே கார்டு போடுறதுல ம். கடிதம் ஆஹ், ஒரு அருமையான ஒரு சமாதான பாராது. ம். 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 மனசுல இருக்கிறத ம். எழுத்து சொல்லும்போது ம். ஒரு வெள்ளக்கொடியா இருக்கும், ம். நல்லா இருக்கும். கடிதம் எழுத பழக்கமும் போச்சு. ம். தந்தி கொடுக்கறது ம். இல்லாம போச்சு. ம். தந்தி கம்புன்றது ஒரு அடையாளம். ம். போய் பஸ் விட்டு இருக்குன்னா தந்தி கம்பு இருக்கும், ம். பக்கத்தில் ஒரு பொட்டி கடை இருக்கும், அது சந்தை போனீங்கன்னா அது வீடு இருக்கும். ம். ம். இப்போ தந்தியே கிடையாது, ம். என்ன பண்ணுறது? கடிதம் பல கடிதம் சேர்த்து வைப்பாங்க, ம். எல்லாம் ஒரு விட்னஸாக இருக்கும். ம். அப்போ லெட்டர் ஞாபகம் வச்சிருக்கேன், ம். ம். இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு படம் ஆக்ட் பண்ண போறாங்கன்னா ஆடிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்குது. அதே சமயம் வந்து ஒருத்தங்களோட திறமைய பார்த்து ஆடிஷன் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா, அதை விட அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இப்போ எவ்வளோ இருக்காங்க, 1 மில்லியன் ரீச் ஆயிருக்கா, 2 மில்லியன் ரீச் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் ஒருத்தவங்களை வந்து காஸ்டே பண்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அது இன்றைய கால அபிப்பிராயம் இருக்கலாம், ம். அது சரியில்லை. ம். திறமை கதாபாத்திரத்துக்கு அவங்க சூட்டபிளான அந்த ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கிரியேட் பண்ணலாம், ம். ஆமா. திறமையை கிரியேட் பண்ண முடியாது, ம். இருந்தால் தான் வரும். ம். அதே மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் சினிமாவுடைய வளர்ச்சி வந்து ஸ்மால் மீடியம்லயும் வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாசிட்டிவா எடுத்துக்கதா, இல்ல சினிமா அந்த தியேட்டர்ல போய் பாக்குற அந்த விஷயம் குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி பார்க்கலாம், எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? அது ஒரு வகையான தேட்டர். ம். இப்போ சில பேர் ம். தியேட்டருக்கு போய் நின்று பார்த்து எல்லாம் ஓடிடி வருதாப்பா ம். முன்னாடி பார்த்துலாம் ம். அப்படின்னு நினைக்கிறாங்களே, ம். அவங்களாம் அது வச்சிருந்து. ஆனால் ஆறாரத்தோட ம். ஜாலியாக உட்காந்து படம் பார்க்கறது ம். அந்த மகிழ்ச்சி வேறு தான். ம். 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 இது வீடியோவில் வருது, ம். மொபைலில் வருது, ம். அது அவங்க ரசனையை பொறுத்தது ம். பார்க்கறது. பட் சினிமா வந்து பல ஆயிரம் பேர் ம். தேட்டருக்குள்ள உட்காந்து ம். ஸ்க்ரீன்லாம் மூடிட்டு வெளிச்சத்தில் எடுத்து ம். இருட்டில் காட்டப்படுவது. ம். ம். இதெல்லாம் அப்படி இல்லை, வெளிச்சத்திலே எடுத்து வெளிச்சத்தை காட்டுறாங்க. ம். அது திரில் இல்லை, எதுலேயும் ஒரு திரில் இருக்கணும். ம். இன்னைக்கு ஷூட்டிங் எடுத்தா சாயங்காலம் ஃபிலிம் கொடுத்தா டெவலப் ஆகி பிரிண்ட் ஆகி காலைல ரெஸ்ட் வரும், ம். ரெஸ்ட் வந்து பார்த்தா தான் தெரியும் மைக் வந்ததா கை வந்ததா கால் வந்ததெல்லாம். ம். இப்போ அப்படி இல்லை, அங்கேயே மானிட்டு பார்க்குறாங்க, ஆனால் கூட வர சொல்லுப்பா அது ம். சமயம் வர எல்லாம் பார்க்குறாங்க. ம். ம். திரில் ம். திரில் இல்லைன்றதுக்காக தப்பு தரல, ம். விஞ்ஞானம் அப்படி ஆயிடுச்சு. ம். இப்போ போய் லேபுக்கு போகணும்னு அர்த்தம். ம். ஓகே சார். உங்களுக்கு வந்து இது கண்டிப்பா வந்திருக்கும். நீங்களே இதுக்கு முன்னாடியே சொன்னீங்க கிரிட்டிசிசம். உன்னால இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க, நெகட்டிவா சொல்லும்போது அதை எப்படி நம்ம எதிர்த்து நிக்கணும், அதை நீங்க எப்படி மாத்தலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன சார் சொல்வீங்க? கிரிட்டிசிசம் இருந்தால் தான் நம்ம நம்மளை கரெக்ட் பண்ணிக்க முடியும். ம். கிரிட்டிசிசத்தை ம். நம்மளை திட்டுறான், ம். இவன் யார் எனக்கு திட்டத்துக்கு ம். அப்படி நினைக்கூடாது. ம். திட்டிருக்கான், திட்டும்படியா ஏதோ பண்ணியிருக்கோம், ம். தெரியாம அதை பண்ணிக்கணும், ம். தப்பு இருக்கு, ம். ஒத்துக்கிற உள்மனசு வரும். ம். அதை விட்டு என்னை பற்றி எழுதலாம், ம். நானே வரக்கூடாது. ம். ம். ஏன்னா என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும், ம். என்னை விட இவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். பாண்டியராஜன் சாருக்கு எந்த பாண்டியராஜன் ரொம்ப பிடிக்கும்? டைரக்டர் பாண்டியராஜனா, ஆக்டர் பாண்டியராஜனா? டைரக்டர் தான், டைரக்டருக்கு தான் தெரியும் ஆக்டருக்கு என்ன வரும்ட்டு. அதாவது என்ன வருமோ அதை தகுந்த மாதிரி எழுதிக்கிறது, ம். ம். என்ன வராதோ அதை அவாய்ட் பண்ணிடுது. ம்.
இப்ப நீங்களே டைரக்ட் பண்ணிட்டு ஆக்ட் பண்ணும்போது காம்ப்ரமைஸ் ஆவீங்களா? உங்களோட ஆக்டிங்ல காம்ப்ரமைஸ் ஆயிடுவீங்களா? இல்ல வந்து இது இன்னும் பெட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்களே ஆ, இது அந்த பண்ணுவீங்களா? நேரத்துக்கு ம். அந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளோ எடுத்துக்கமோ டைம் எடுத்துக்கும். ம், ம், ம். எனக்கு காம்பவுண்ட் சரியில்லை சரியில்லைன்ட்டு சாயங்காலம் 6 மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு சரியில்லை போ நாளைக்கு வந்துட்டு போனா அது பேர் படம் இல்லை. ம், ம், எனக்கெல்லாம் சினிமா ஆரம்பம் பண்ணும்போது ம். 40 நாள் ம், 40 ரோல் ம், இதுதான் என் பட்ஜெட். ம், அதுக்கு தான் என் வியாபாரம் ஆகும். அதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் வரணும்ட்டு. ம், 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 அது ஓவராக போச்சுன்னா எல்லாம் இடிக்கும். ம், அது நமக்குள்ள ஒரு வகுத்துணும். ம், எனக்கு கூட 4 செடி ஆசை ம். கட்டுப்படி ஆகணும். ம். சார் உங்களுக்கு பிடிச்ச பாடல் அப்படின்னா என்ன மாதிரியான ஜானர்ஸ்ல பாட்டு கேட்பீங்க? எல்லாத்தோட கேட்பாங்க. ம், அவாய்டே பண்ண மாட்டேன். ம், ம், எதுலேயே ஏதோ இருக்கு. ம், சிலர் மொத்தம் சொல்லுவாங்க ம். ஒன்றும் கரும்பு புரிய மாட்டுது ம், என்ன சொல்லுவாங்க. ம், தனியாக போட்டு கேட்பேன் ம். ஏதோ இருக்குன்ட்டு. எனக்கும் புரியலன்னா விட்டுருவேன். ம், அதான் ம். விட்டானா எல்லாரும் எஃபர்ட் போடுறாங்க. ம், ம், மியூசிக்கு மைண்டு ம். நம்ம கேரக்டர் எல்லாத்தையும் மாற்றும். ம், ம், இவர் சூப்பரு அவர் சூப்பரு ம். சினிமா கொண்டு வந்து சொல்லக்கூடாது. ம், ம், எல்லாம் சூப்பர். ம். இப்ப அண்மையில நீங்க வந்து அப்பப்ப முணுமுணுக்கிற ஒரு பாடல் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு. நான் முன்னுட்டாவே நல்லா இருக்காது. அது நாங்க சொல்றோம் சார், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. பாடினா கூட சந்தோஷம் தான் எங்களுக்கு. அது ரொம்ப ரிஸ்க்கு. பரவாயில்ல. அது பாடினா ம், இந்த பாட்டை இவருக்கு பிடிக்குமா ம், அப்போ அவருக்கு பிடிக்காதா ம். இதெல்லாம் வரும். எல்லாம் ஓகே. ஓகே சார். பாண்டியராஜன் சாருக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா உங்களுடைய கல்யாண வாழ்க்கை பத்தி சொல்லுங்க சார். பாதி லவ் பாதி அறிவிச்சு. அது எப்படி சார்? எங்கள் மாமனார் அவினாஷ் மணின்னு பேர். ம், அவங்க டைரக்டரு ம், ப்ரொடியூசரு லிரிக்கஸ். ம், அவருக்கு எங்கள் டைரக்டர் வச்சு படம் பண்ணுறதுக்கு அவங்க வருவாங்க. ம், அப்போ தெரியும் ம், அசிஸ்டன்ட் டைரக்டர் தெரியும். ம், ரொம்ப படம் கிடையாது. ம், ம், அப்போ நான் கதைலாம் இதை பார்க்கும்போது அவங்க டவுட் கேட்பேன். ம், இது எப்படி அது எப்படிலாம் ம், அவங்க வீட்டுக்கு போயெல்லாம் பேசுவேன். ம். பேசுவேன். அதுக்கப்புறம் தான் நான் கன்னியாச்சி பண்ணுறேன். என் கதை இப்படியெல்லாம் அவர்கிட்ட பேசும்போதுலாம் ம், ஒரு நாள் பேசும்போது அப்போ ஒய்ஃப் ஸ்கூல் படிக்கிறான். ம், நான் அவங்க அப்பாவோட பேசும்போது கிராஸ் பண்ணி போவாங்க. ம். அவ்வளோதான் பேச்செல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அஹ், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் தான் இருந்தேன். ம், நமக்கு ம். சினிமா ம். இப்படிதான் இருந்தேன். அதுதான் காரணம். சினிமா காரணம். லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி இல்ல. ஆறுநாள் ஆ. லவ் அது ஐடியில் டிஸ்கஷன் இருந்தேன் ம், கதை பேச. ம், அப்போ எனக்கு தேவைப்பட்ட வீடு ம், குடிச்ச வீடு ம், பீரோ கிடையாது ம், பேங்க்கில் அக்கௌண்ட் கிடையாது. ம், அப்போ பணம்லாம் கொடுப்பாங்க பிடிச்சிக்கலாம். ம், கன்னியாச்சி ரிலீஸ் ஆகிக்குது. ம், யார்கிட்ட கொடுத்து வைக்கிறது ம், பேங்க்கு கிடையாது. ம், ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வைப்பேன். ம், ம், அப்போ ஒரு வாரம் கொடுத்த ஃப்ரெண்டு கிட்ட ம். அந்த அமௌண்ட் கொடுத்தேன் எவ்வளோ இருக்குட்டேன். ம். அவர் நான் கொடுத்தது ஒரு 5% வச்சுருக்காரு. 5%. ஆ. சரி ஒரு வாரத்துக்கு செலவாச்சுங்க. ம், நீ தான் எல்லாரும் கொடுத்து டக்கு டக்கு கொடுக்குற. ம், அதே மாறிடுச்சு ஐடென்டிட்டி. ம், இது சரியில்லை. ம், நம்ம டைரக்ட் பண்ணோம் வந்தோம் டைரக்ட் பண்ணோம் அட்ரஸ் கொடுத்தோம். ம், இதை வச்சா நடிகர் ஆகிட்டோம். ம், படங்களை வாழ்க்கை இதெல்லாம் ம், இதில் எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. ம், அந்த எண்ணமே யாருக்கும் வரல. ம். நானாக போய் சொல்ல முடியுமா எனக்கு பொண்ணு பார்க்குன்ட்டு ம். அப்போ இருந்தது. அப்போது ஐடியில் உட்காந்து அப்படியே வச்சு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது. ம், காலைல 5:30 மணி ம், வண்டி எடுத்துன்னு டிஸ்கஸ் ம், ம், வந்துட்டேன். வந்து எங்கள் அம்மா ம், தூக்கத்தில் உட்காந்து ம். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. பையன் எதுவும் ஆகிட்டான். தங்கச்சிக்கெல்லாம் அழுகுது. ம், ஏன் ம். நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணுற எங்கள் வீட்டில் பாசனம் போயிடுவேன். ம், ம், எங்கள் அம்மா அடிக்கிறாங்க. ம். எங்கள் அம்மா படிக்காதவங்களாக தான் சொன்னாங்க. ம், எப்பா
இந்த குடும்பத்துக்கு ம், நீ மாடா உழைச்சிட்ட, ம், உன் மனத்துக்கு என்னமோ அதை பண்ணிப்பா, ம், 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 யாரும் என்ன எதுவுமே கேட்கல. ம். அப்புறம் 7 மணிக்கு ஆஃபீஸ் வந்து எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ம், கூப்பிட்டு இது மாதிரி கல்யாணம் பண்ணி போயிடலாம் ம். அப்படி சார் பொண்ணு கேட்கணும். இந்த மாமனார்கிட்ட கருத்துல போதெல்லாம் வந்து போனது ஞாபகம் இருக்கு. ஆ, ஆ. இந்த வீட்டில் ம், அவர் பொண்ணு இருக்கு, ம், போய் கேளியா ம், எங்க அடிச்சு போயிடாரு அப்படின்னு. ம், அதுதான் ஒன்னான்னு போடுது, ம், போய் அடிச்சுட்டு ம், அனுப்பிச்சுட்டோம். ம், அவர் போய் கேட்டு அவர் எல்லாம் இப்போதான் பாண்டிய மார்க்கெட் நல்லா இருக்குது, ம், ம், இல்லை படம் ஓடுது, இப்போ போய் கல்யாணம் பண்ணிட்டு ம், ம், இல்லை அது அதான் சரியா அவர் நினைக்கிறேன். ம். அதுவும் கரெக்ட் தான், கல்யாணம் பண்ணுறேன். பொண்ணு யாரு, உங்க பொண்ணு தான். ஐயோ ஷாக் ஆயிட்டு. ம், அவர் 2 நாள் டைம் கேட்டார். 2 நாள் பொறுத்தது, ம், 2 நாள் பொறுத்து ம், ம், நல்ல விஷயம்தான். ம், ஒரு 2 வருஷம் பொறுத்து கல்யாணம் வச்சுக்கணும். ம், நான் உடனே கல்யாணம் பண்ணுறது தான் பண்ணுறேன். ம், 2 வருஷத்தில் ம், இன்னைக்கு 27 ஃபிக்ஸ் பண்ணுறோம், அடுத்த 27 கல்யாணம். ம், 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 எனக்கு இப்போதான் இந்த இந்த 27 தான் 40 வருஷம் போச்சு. ம், 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 ம். ஓ, ம். okay. அப்படிதான் நம்ம கல்யாணம். ம், அதுக்கு முன்னாடி நான் நீ கேட்டதுக்கு பதில் சொல்லிடுறாரு சொன்னான். ம், நான் அவங்க அப்பாட்ட பேசிக்கும் போது ம். ஒரு நாள் ஏதாச்சும் அப்படி பார்க்குறேன், அந்த கத்துறது நடுவில் பார்த்துக்கிறான். அது ஒண்ணுதான் எனக்கு சிக்னல், ம், ம், அந்த பக்கம் அபிப்பிராயம் இருக்குன்றது. ம். வேற ஒன்று பேசுதான். ஓகே. அடுத்து ராஜன் அண்ட் சன்ஸ் 3 ஆண் பிள்ளைகளை வச்சிருக்கீங்க. அவங்கள பத்தி சொல்லுங்க சார். இங்க பெரிய பையன் போட்டோன்னா அன்னைக்கு எனக்கு கம்போசிங் இருந்தது, ம், பாலிசார் கூட ம், கம்போசிங் முடிச்சுட்டு வாங்கின போயிட்டு பையன் பார்த்துக்க பெரிய ம், வந்தார். ம். இது வந்து ம், பையன் என்னவா பேரு, ம். அப்பா பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவர்னேன், ம், அதனால பல்லவன் பேர் இருக்கிறேன். ஆ, உன் பேரை கூட சேர்த்து கோய் ராஜனே, ம், பல்லவராஜன் அப்படின்னாரு. நல்லா இருக்கிறேன், அதனால பல்லவராஜன். ஆ, 2ஆவது பையன் பார்த்தோன்னா ம், பிருத்திவிராஜன், ம், 3ஆவது பையன் வந்து பிரேமராஜன். ம். அப்படி வச்சு பொம்பளை பிள்ளை இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இப்போ இருக்கா? யோசிச்சுனா பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்டா இந்த விஷயம் கேட்டே ஆகணும் சார். முக்கியமா ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு பண்ணிருக்கீங்க. அத பத்தி சொல்லுங்க சார். நான் ரொம்ப காலமா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேமா. ம், அதாவது பெரிய படம் இருக்கிறதா ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ம், அதை காமிச்சு பெரிய படம் பண்ணுவாங்க. ம், ம், நானு கன்னிராட்சி அனுபவம் நெத்திலாம் பண்ணிட்டு ம். எனக்கு ஷார்ட் ஃபிலிம் மேலே எப்பயும் ஒரு ஆசை. ம், சினிமாவில் சொல்ல முடியாத விஷயத்த சுருக்கமாக சொல்லணும். ம், நான் மகன் ஒரு படம் பண்ணேன் முதல்ல. ம், மகன் ம். அது நான் டைரக்டர், ம். என் சின்ன பையன் நடிச்சான், ம், என் ஒய்ஃப் தான் பிடிச்சது. குடும்ப படம். ம், நமக்கு ஆசை இருக்குல்ல ஒரு ஜனாதிபதி அவார்ட்லாம் வாங்கணும். ம். அது போன வாரத்துக்கு திரும்பி வந்துச்சு, ம், அவார்டு கொடுக்கல. ம். அதுக்கு அடுத்த எல்லாம் பண்ணேன். அப்புறம் ஆந்திராவில் சில்ட்ரன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ம், ம், அதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்தாங்க, அனுப்பிச்சி விட்டேன். ம். அதில் செலக்ட் ஆச்சு. ம். ஒரு 500 வெள்ளக்காரன் பார்த்தாங்க, கை தட்டினாங்க, ம். அது ஒரு மரியாதை. அதுக்கப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ம், உங்ககிட்ட ஏதாவது ஷார்ட் ஃபிலிமு டாக்குமெண்ட்ரி இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க, ம், நாங்கள் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், ம், எங்கள் கமிட்டிக்கு அந்த படம் பிடிச்சா நாங்கள் வாங்கிக்கிறோம்னா. ம், ம், சும்மா இருப்பேன்னா அது தூள் தட்டி எடுத்து ம், எனக்கு 85,000 சொன்னாச்சு. ம், ம், 85,000 படத்துக்கு, 10,000 சப்ஜெக்டில் ம், ஃபிலிமில் எடுத்தேன். ம். அனுப்பிச்சி விட்டேன். 3 மாதம் 3 லெட்டர் வந்துங்கிறது, ம். உங்கள் படத்தை எங்களால் 1,85,000 தான் தர முடியும்ட்டு. ம், 1 லட்சம் ப்ராஃபிட். ம், 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 ஒரு குறும்படம் எடுத்து 1 லட்சம் ப்ராஃபிட் பார்த்தேன் முதல் படமே. ம், அனுப்பிச்சி விட்டேன். ம். அதை விட பெரிய சந்தோஷம், ம். அந்த படத்தை 40 லாங்குவேஜில் டப் பண்ணிருக்காங்க, ம், மகன். ம், ம். அதுக்கப்புறம் இரு துணிகள், அது இல்லாமல் அப்புறம் கேமராமேன் ரவிவர்மன் சார், ம், அவர் ப்ரொடியூஸ் பண்ணி, ம், அவர் கேமரா, ம், நான் டைரக்ட் பண்ணி, ம், எங்கள் 2 பேரும் நான் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும். ம், ம். நாங்கள் ஒரு ஷாட்டில் ஒரு படம் ஆ. ஒன்று எடுத்தோம், அழகுன்னு. ம், அப்படியே ஒன்று பண்ணுவேன். ம், இப்போ 6 வருஷத்துக்கு ஹெல்ப்னு ஒன்று எடுத்தேன். ம்,
அதுவும் ஆசை தான், எல்லாம் கிடைக்கட்டும். கிடைக்கல, பட் அதை யூடியூப்லாம் போட்டு விட்டோம் ஜேர்னலிஸ்ட்லாம். அதுக்கு எனக்கு ஒரு 5 மாதத்துலேயே 5 லட்சம் கொடுத்தாங்க. சொல்லலாம் குறிப்பா 2,85,00,000 பேர் பார்த்துருக்காங்க அந்த படத்தை. எது சொல்லலாம், பணம் கிடைக்குது அது இது வேற விஷயம். நம்மளுடைய கற்பனையை இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றதுல அது இல்லை. அதனால தொடர்ந்து நான் அந்த வேலைகளை பண்ணுறது, பண்ணுறவங்களாம் என்கரேஜ் பண்ணுறது, பண்ணிட்டு அதை பற்றி பண்ணுவேன். நான் டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கேன், மண்பானைன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி. அது எனக்கு ஹைபல்ப் இன்டர்நேஷனல் கல்ச்சரில் பெஸ்ட் இது டாக்குமெண்ட்ரி டைரக்டர் அவார்டு கொடுத்தாங்க 2. அது மாதிரி ஒன்று சும்மா இருக்கிறதுல கேட்டா தெரியும் இதுதான் பண்றாரு, இதெல்லாம் பண்றாரான்னு கேட்குற அளவுக்கு என்ன பண்ணிருப்பேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய நேரங்களை எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான ஒரு கான்வர்சேஷனா இது அமைச்சு கொடுத்ததுக்கும் உங்களுக்கு நன்றி. காரணம், காயப்படாம அழகா யோசிச்சு ஹோம்ஒர்க் பண்ணி என்ன கேள்வி கேட்டு இன்ஸ்பயர் பண்ணீங்க. அது ரொம்ப முக்கியம். கேட்கறது கரெக்டா நான் சொல்ல முடியாது. நல்லா இருந்தது. எல்லாருக்கும் முகமலர்ச்சியோட கேள்விக்கு பதில் சொல்ற ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. நன்றி.